அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடந்த 2 வாரமாக அருள் தந்தை கிறிஸ்டோபர் தன்னுடைய அனுபவங்களை அழகாக சொன்னார். அவர் எப்படி ஃபாதர் ஆனார், எப்படி தேவ அழைத்தல் கிடச்சிச்சு, தன்னுடைய அம்மாவுடைய விசுவாசம், அவங்க தான் தேவ அழைத்தலுக்கு ஒரு முந்துகோலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் அவங்களோட ஸ்டடீஸ் அழகாக சொன்னார். 11ஆம் கிளாஸ் 12ஆவது இங்கே படித்தோம். அதுக்கப்புறம் படித்த பிறகு ஃபிலாசபி படித்தது. அதுக்கப்புறம் கலப்பணியில் அழகான ஒரு விஷயம் சொன்னார். கலப்பணி செய்கிறப்ப சுனாமி டைமில் பட்டினப்பாக்கம் இல்லை சாமி, அங்கே கலப்பணி செஞ்சார் அந்த சுனாமி மக்களோட. அவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கும்போது நைட்டு தூங்கும்போது எலிலாம் கடிச்சிரும் சொன்னார். எலிலாம் இங்கெல்லாம் கடிச்சிரும். அந்த அனுபவமெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துட்டார். பாசிட்டிவாக எடுத்து இது என்னுடைய மிஷனுக்காக அல்லது என்னை கடவுள் உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எடுத்து பண்ணார். கென்யாவுக்கு போகிறீங்க இல்லைங்களா? கென்யாவுக்கு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட்டில் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ஒரு புதுமையான அனுபவம். ஏன் அப்படின்னா, என்னோட இன்னொரு ஃபாதர் ஏற்கனவே அங்கே ஒர்க் பண்ணுறவர், கென்யாவில் ஒர்க் பண்ணுறவர், அவருக்கு லீவுக்கு வந்திருந்தார். அப்போ ப்ரொவின்ஷியல் நான் தனியாக போனால் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறதுனால எங்கள் 2 பேரையும் சேர்த்து அவரோடு கம்பைன் பண்ணி என்னுடைய பணியை பயணத்தை அவர் சொன்னார், பிளான் பண்ண சொன்னார். இப்போ நான் அதே மாதிரி பிளான் பண்ணிட்டேன். இங்கேருந்து என்னுடைய ஹோம்லேருந்து நாகர்கோவிலேருந்து ட்ரிவாண்ட்ரம் போயிருந்து, ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து பாம்பே வரைக்கும் டொமஸ்டிக் பிளெயினில் போயிட்டேன். ஆமாம், அங்கே போயிட்டு அடுத்தது ஒரு 2 டேஸ் எங்களுடைய ஹவுஸ்லேயே நான் தங்கியிருந்தேன். எங்களுடைய ஹவுஸ் அங்கே செம்பூர் அப்படிங்கிற இடத்துல ரட்சகர் சபை எல்லாம் இருக்குது. அங்கே தங்கிட்டு நானும் அந்த ஃபாதரும் சேர்ந்து எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் போனோன்னே இமிக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன், அவங்க சொல்லிட்டாங்க இது மாதிரி நீங்கள் டூரிஸ்டாக போகிறீங்க, அவ்வளோதான், தட் இஸ் ஆல், அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டேன். பட் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் என்ன நிறைய கேள்வி கேட்க ஆரம்பித்தார். நீங்கள் இங்கேருந்து ஏன் நீங்கள் அங்கே போகணும், இங்கே இருக்க வேண்டியதுன்னு, அப்படி நிறைய கேள்விகள் வந்தது. எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னு தெரியாது. பட் இருந்தாலும் நான் ரொம்ப இன்னோசெண்டாக எனக்கு என்ன பதில் வந்துச்சோ அதை அப்படியே நான் சொல்லிட்டேன். சொல்லி முடித்து ஓகே அப்படின்ட்டு ஸ்டாம்ப் பண்ணி எக்ஸிட் ஆகி நான் உள்ளே போகிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல், ஆஃப்கோர்ஸ் நான் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் ஏற்கனவே வந்துட்டேன். அடுத்தது அந்த அனுபவம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, மேக்ஸிமம் இப்போது பரவாயில்ல, நம்ம ஊரில் இருந்து செமினரில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். இப்போ செமினரில் ஜாயின் பண்ணி என்னுடைய ஃபார்மேஷன் அந்த டைம்லலாம் நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் பஸ்ஸில், ட்ரெயினில் அந்த மாதிரி. பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஃப்ளைட்டில் அது நாடு விட்டு நாடு கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மனசுக்குள்ளே எனக்குள்ளே என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இது ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி தான். ஃப்ளைட்டில் போகிறது அப்படிங்கிறது ஆர்டினரியாக நடக்காத ஒரு செயல். ஆனால் இது கிடைக்குது அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருந்தது. நான் எனக்குள்ளேயே கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டேக் ஆஃப் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ எல்லாமே லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆகி வெளியே வரும்போது அங்கேயும் இப்போ எப்படி நான் எதிர்கொள்ள போகிறேன் அவங்கள. என் கூட வந்திருந்த ஃபாதர் அழகாக சொல்லிட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஹபாரி யாக்கு அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் போதும் அப்படின்னாரு. ஹபாரி யாக்குன்னா ஹவ் ஆர் யூ, அவ்வளோதான், எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தை. அது க்ரீட்டிங்ஸாகவும் எடுத்துக்குவாங்க ஸ்வாகிலி லாங்குவேஜில், அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ உடனே அவர் சொன்ன உடனே அந்த செக்யூரிட்டிலாம் ஒரு ஸ்மைல். அப்புறம் நான் ஃபாதர் அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதான், போதும். ஏன்னா அந்த கென்யா நாட்டில் அவங்க ஃபாதர் அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட், தனி ரெஸ்பெக்ட் இருக்குது, மரியாதை இருக்குது. அதனால அவங்க உடனே அவங்களை இது பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாம் முடிச்சுட்டு, ஆமாம், 3 months வீசா வாங்கிட்டு நான் அப்படியே லேண்ட் ஆகி எங்கள் ஹவுஸ்க்கு போகிறேன். அதுவும் பியூட்டிஃபுல். ஏன் அப்படின்னா, அங்கே கென்யாட்டா ஏர்போர்ட், அது அந்த ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்தோம் அப்படின்னா பறந்து விரிந்த இடம்தான், ஃபுல்லாக பிளெயின்ஸு. அதில் என்ன பண்ணிக்காங்கன்னா ஜிராஃப், அந்த ஏரியா ஓப்பன் ஏரியா. அவங்க அந்த ஏரியாவில் அவங்களுடைய பர்பஸ் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ வெளியே வரும்போதே வைல்டு அனிமல்ஸ். வாழ்க்கையில் நம்மலாம் ஜூவில் தான் பார்ப்போம்.
அப்படியே வரும்போது பார்த்தா அப்படியே நிக்குது, அது பாட்டுக்கு நடந்து போகுது. ஒரே சந்தோஷம் எனக்கு. அந்த என்னடா இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க டிவில தான் பார்த்துட்டு வந்திருக்கோம், நேர்ல பார்க்குறோம். ஜிராஃப், அது இவ்வளோ ஜிராஃப் இருக்குது. நான் வந்து மைசூர்ல நான் பார்த்துருக்கிறேன். 1ஓ 2ஓ தான் இருக்கும். இங்க பார்த்தா 10, 15 அப்படியே நடந்துட்டு ஃப்ரீயா போயிட்டு இருக்குது. அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அந்த டிராவல். அந்த ஏர்போர்ட் வெளியே இருந்து எங்க ஹவுஸ் போறது வரைக்கும் அது ஒரு 45 மினிட்ஸ் டிராவல் ஆகும். அது வந்து பியூட்டிஃபுல். அது மட்டும் இல்ல, மத்த வைல்டு அனிமல்ஸ் கூட ஜிராஃப், அப்புறம் வந்து வரிக்குதிரை, இதெல்லாம் வந்து ஃப்ரீயா நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த அந்த ஜேர்னியே. அது ஒரு என்ஜாயபிள். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம். ஆனா ஒரு வாரத்துல வந்து ஐ கிரைடு, அழுதுட்டேன். ஏன் அப்படின்னா அது ஒரு 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 டிஃப்ரெண்டான அனுபவம். ஆர்வப்பட்டு விருப்பப்பட்டு நான் தான் வந்து இந்த போனீங்க. மிஷனுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா அங்க போயிட்டு அந்த ஒரு வாரத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் அந்த கஷ்டம் அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு யாரும் கிடையாது. எனக்கு பிடிச்ச ஃபுட் அப்படின்னு கிடையாது. எனக்கான மொழி கிடையாது. எல்லாமே ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல உண்மையா சொல்லப்போனா, நான் குளிக்கும் போகும்போது எனக்கு கண்ணீர் வரும். மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். எங்கேயும் வந்து ஒரு இருளா இருக்கிற மாரி, இருட்டா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். இது வந்து அந்த ஒரு வாரத்திலேயே நான் ஃபீல் பண்ண ரொம்ப ஆரம்பிச்சுட்டேன். ஃபீல் பண்ணிட்டேன். ஐயையோ! சரி வராதுடா. நம்ம வீட்டுக்கு போகணும். கண்டிப்பா வீட்டுக்கு போகணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு இருந்துச்சு. அதில இன்ட்ரெஸ்டிங்கானது என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து அப்போ சாப்டர் நடக்குது. எங்க பெங்களூர்ல. எங்களுடைய குருக்கள் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் இருக்கும். அதில வந்து ப்ரொவின்ஷியல் எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங். இப்போ நான் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க ஈச் கம்யூனிட்டில. அப்போ எனக்கு இந்த ஒரு 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 ஸ்ட்ரெஸ் போயிட்டு இருக்குது. அப்போ நான் நினைச்சேன், ஒருவேளை வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு திரும்ப வந்தா சரியாயிருமோ அப்படிங்கிறதுனால அந்த மனநிலையில் நான் சொல்றேன், தயவுசெய்து எனக்கு ஓட்டு போடுங்க, ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் நான் பண்ணுங்க போயிட்டு வந்துடுறேன். அப்படின்ட்டு நான் சொல்றேன். அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. யாரும் எனக்கு ஓட்டு போடல. நான் மட்டும் தான் எனக்கு ஓட்டு போட்டேன். அப்புறம் அது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அளவுக்கு ஐ ஃபெல்ட். அதுதான் அதனுடைய பாயிண்ட். அவ்வளோ கஷ்டமா நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அது வந்து அவ்வளோ எளிதா வந்து அதுலேருந்து என்னால ஓவர் கம் வர முடியல. அது ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. உண்மையாகுமே நான் வந்து இங்க என்னுடைய வேர் ஊன்றப்படுகிறது. இங்க நான் வேரோட போறேன், இங்க வளர போறேன், இங்க பணி செய்ய போறேன் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கொள்வதற்காக 3 மாதங்கள் ஏறக்குறைய எனக்கு எடுத்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, இங்க 2009ல வந்து ஆர்டினேஷன் வாங்கிட்டு, அந்த 6 மாத பயிற்சிக்கு பிறகு 5 பங்கு தியானங்கள்ல நான் ஈடுபட்டேன். அது வந்து ரொம்ப பிஸியா ஒவ்வொரு இடமா போயிட்டு நல்லா பேசுவீங்க, எல்லாத்தையும் ஒரு மக்களை பழகுவீங்க, நல்லா பிரசங்கிப்பீங்க, கண்டிப்பா வச்சிருப்பீங்க. அது வந்து பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நமக்கு வந்து அது ஒரு ஒரு மிஷன் அப்படிங்கும்போது, மினிஸ்ட்ரி அப்படிங்கும்போது, பணிங்கும்போது அது நல்லா ஃப்ரீயா இருந்துச்சு. இங்க எங்களுக்கு எதுவுமே இல்லை. எங்களுடைய பணி எல்லாமே மறைவுரை தான் மெயினா. அப்படி இருக்கும்போது இங்க வேற எதுவுமே இல்லை. எனக்கு எங்கேயும் போக தெரியாது, மொழி தெரியாது. அப்படிங்கும்போது அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த பிகினிங். சரிங்கப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது. நீங்க ஆப்பிரிக்கா போறீங்க, போகிறதுக்கு அம்மாட்டெல்லாம் சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா? ஆமா. அவங்க கொஞ்சம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அம்மாவுக்கு வந்து எப்பவுமே சந்தோஷம். இறைவனுடைய பணி செய்யணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அதில் வந்து அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்களுக்கு ஒரு பெருமையாகவும் இருந்தது. என்னுடைய மகன் வந்து மறைபரப்பு பணிக்காக ஆப்பிரிக்காவுக்கு போகிறான் அப்படிங்கிறது இன்னும் பெருமையாக எடுத்துக்கிட்டாங்க. மற்ற நாடுகள்லாம் எப்படி நினச்சிருப்பாங்கன்னு தெரில. பட் ஆப்பிரிக்கா அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆப்பிரிக்கா நாடு எப்படி எப்பேற்பட்டது? ஆமாம். அது வந்து வளர்ச்சி அவ்வளவு இல்லாத ஒரு இடம். அதனால அவங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே கல்ஃப் கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. ஒர்க் பண்றாங்க. அந்தந்த டைம்ல. நான் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போன அந்த டைம்ல கல்ஃப்ல ஒர்க் பண்றாங்க. நானும் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டேன். கென்யாவுக்கு போயிட்டேன். அப்போ எங்க அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு புரியல. ஏன்னா நான் போன உடனே நான் வந்து சேர்ந்துட்டேம்மா, நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு பேசிட்டு, அடுத்தது ஒரு ஃபியூ டேஸ் என்னால் பேச முடியல. ஏன்னா எனக்கும் ஸ்ட்ரகிள் இருக்குது. ப்ளஸ் நானும் இன்னும் செட்டில் ஆகலை. அதனால் என்னால் பேச முடியல. எங்கள் அம்மாவுக்கு கண்ணீர். அவங்க வருத்தத்தோடு சொன்னாங்க, ஏன் ஃபோன் பண்ணல? கோபத்தில் கொஞ்சம் கோபமாகவும் பேசுனேன். ஏன் ஃபோன் பண்ணல? நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்ல அப்படின்னாங்க. அம்மா, இந்த மாதிரி சூழ்நிலை, நானும்
இப்படி போயிட்டு இருக்கு. நான் சொல்லலை எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல, ம். நான் இப்போ தான் வந்திருக்கிறேன்லம்மா இன்னும் கொஞ்சம் அப்படி அதுக்கு செட்டில் ஆகணும். எங்கள் அம்மா சொன்னாங்க, 2 நிமிஷம் என் கூடால ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசணும். நீங்க அவ்வளோதான். நீங்க பேசணும் ஒவ்வொரு நாளும். அது வந்து அவங்களுக்கு வந்து எல்லா மகன்களும் வெளியே போயிட்டாங்க. ம். யாருமே பக்கத்தில் இல்லை. அப்போ கடைசி நான் வந்து கொஞ்சம் அட்டாச்டு அம்மாவோட. அம்மாவும் அட்டாச்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க சொன்னாங்க, யாருமே இல்லாதனால அவங்க அதை சொல்லலை. ஆனால் அவங்க சொன்னாங்க, 2 நிமிஷம் எப்படி என் கூட இருக்கிறீங்க? பேசு. டெய்லி பேசணும். அது என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அது வந்து ஒரு 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 என்னது கட்டளை, அன்பு கட்டளை. அதை நான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். பண்ணேன். ஆமாம், எங்கே இருந்தாலுமே அந்த ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அம்மாக்கிட்ட பேசி, எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன இல்லை அவங்க கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது அந்த ஒரு பரிமாற்றம் இருந்தால் மட்டும்தான் அந்த நாள் நிறைவேறும். இல்லைன்னா அவ்வளோதான். ஆக்சுவலாக ப்ரீஸ்ட்டுகளுக்கு, சிஸ்டர்ஸ்களுக்கு அம்மா, அப்பா வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களுக்குலாம் செட்டில் ஆகிறவங்க தனித்தனி ஃபேமிலிஸ். கண்டிப்பாக. ஆனால் ப்ரீஸ்ட்டுக்குன்னு பார்த்தா ஒரு உரிமை எடுக்கிற, ஏன்னா நான் தான் அப்படிங்கிற மாதிரியும், நமக்கும் அம்மா, அப்பா தான் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா. இது. உண்மையாலுமே அம்மாவோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நியாயமான ஒன்று தான் சொல்லலாம். நீங்களும் அம்மாவுக்கு டெய்லி ஃபோன் பண்ணிடுவீங்க. ஆமாம் ஃபாதர், ரொம்ப மிஸ் சந்தோஷம். பண்ணுறதே இல்லை. வெரி குட், வெரி குட். ரொம்ப ஃபாதர் நீங்கள் சொன்னீங்க, அங்கே போய் ஒரு 3 மந்த்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, மேபி கண்டிப்பாக லாங்குவேஜ் இருந்திருக்கும். இந்த லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டீங்களா எப்படி? இப்போ என்னுடைய பணி வந்து பொதுவாக வந்து அதுக்கு பிறகு கூட என்ன ஆச்சு அப்படின்னா இங்கிலீஷ்லேயே இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஓகே. நான் வந்து செமினரியில் பயிற்சி பெறக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பொறுப்பாளராக இருந்தேன். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி. நான் போய் ஒரு 3 மந்த்ஸ் நான் சொன்னேன் இல்லையா கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த யூத்தை வந்து சந்திக்க ஆரம்பித்தேன். வெளியில் ஆமாம், வெளியில் பங்குல சந்தித்து அவங்களுக்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஆரம்பித்தேன். என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, ஒரு மூவியை போட்டுட்டு அந்த மூவியை பற்றிய ரிவ்யூ, அவ்வளோதான் நான் ஆரம்பித்தது. ஒரு அழகான நல்ல படத்தை அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறது அவங்களோட, இந்த மூவியை பற்றி என்ன அப்படின்ட்டு பேசிட்டு ஒரு காஃபி, இவ்வளோதான். இதுதான் என்னுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், நான் ஸ்டார்ட் பண்ண மிஷன். அந்த 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா என்னை வந்து இன்வைட் பண்ண ஆரம்பித்தாங்க. டிஃப்ரெண்ட் காங்கிரிகேஷனில் இருந்து, சபைகளில் இருந்து என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. எங்கள் பங்கில் இது மாதிரி யூத் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு டாக் கொடுங்க அப்படின்ட்டு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, என்னுடைய விங் கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க விரிக ஆரம்பிக்குது. நான் பறக்க ஆரம்பிக்கிறேன். இந்த டைமில் ஏற்கனவே ஒரு 6 மாதம் முடிந்து விட்டது. எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நான் அப்படியே மக்கள்லாம் தெரிய வர்றாங்க, அப்படியே பேசுகிறேன். அந்த நேரத்தில் என்னுடைய ப்ரொவின்ஷியல் எனக்கு கால் பண்ணி, கிறிஸ்டோஃபர், நாங்கள் கவுன்சிலில் வந்து உன்னை வந்து ஃபார்மேட்டராக போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஃபாதர் ப்ரொவின்ஷியல் எனக்கு வேணாம். இங்கே எங்களுக்கு கென்யாவில் இருந்து ஃபாதர்ஸுங்க, யங் ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள யாராச்சும் ஒருத்தங்க போடுங்க. நான் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மிஷனை அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படின்ட்டு என்னை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அவர் சொல்லிட்டார், ஃபோனை வச்சுட்டு, உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டார். நான் ஜூன் 1 நினைக்கிறேன், அந்த அந்த ஆண்டு வந்து ஜூன் 1 நான் வந்து பொறுப்பெடுக்கிறேன் இவங்களுக்காக. பொறுப்பெடுத்து நான் அப்போ ஃபோன் பண்ணேன், ஃபாதர் நான் வந்து செய்கிறேன், நான் எடுத்துட்டேன், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட், அவ்வளோதான். அதோட முடிஞ்சிச்சு, கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு. ஓகே, அவருக்கும் சந்தோஷம், ஏன்னா நான் நோ சொல்லாதனால அவருக்கு சந்தோஷம். எடுத்துட்டேன். அப்போது என்னுடைய பணிகளை பார்த்தோம் அப்படின்னா, நான் அந்த மாணவர்களுக்கு, குரு மாணவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜ் அது. அப்போ பொறுப்பாக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. அது வந்து கென்யாவுடைய கிழக்கு பகுதியை சார்ந்த ஒரு இடம். அது வந்து மேரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம். அப்போ அங்கே வந்து ஒரு பங்கு இருக்குது, பாரிஷ் இருக்குது. அந்த பாரிஷில் என்ன லாங்குவேஜ், அந்த மேரியன்ஸ் அந்த ட்ரைப் என்ன பேசுவாங்க அப்படின்னா கிமேரு அப்படிங்கிற மொழியை பேசுவாங்க. அப்போது நான் வந்து ஸ்லோவாக அந்த மொழியில் வந்து திருப்பலி நிறைவேற்றுவதற்கு நான் கற்றுக்கொண்டேன் அங்கே இருக்கும்போது. அது ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை, ஏன்னா ரோமன் லெட்டர்ஸ் தான். நம்ம வாசிக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது போக போக நம்ம பழகி ட்ரை பண்ணால் அது வந்துடும். ஸோ அந்த மாதத்தில் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தேன்.
அதுக்கு பிறகு வந்து ப்ரீச்சிங் வந்து இங்கிலீஷில் இருக்கும், அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான். அதனால லாங்குவேஜ் வந்து நான் ரொம்ப படித்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்வாகிலி அப்படிங்கிறது ஓரளவு வந்து ஸ்வாகிலி சின்ன லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஆமாம், அங்க மோஸ்ட்லி அதான் பேசுவாங்க. நேஷனல் லாங்குவேஜ் மாதிரி அது. ஓகே, ஓகே. அது காமன் லாங்குவேஜ். அவங்க இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ், ரெண்டாவது வந்து ஸ்வாகிலி. மிச்சம் எல்லாமே எல்லா ட்ரைப்ஸும் வந்து அவங்களுடைய மொழிகளை பேசுவாங்க. ஆக அந்த மொழி கற்றுக்கிறதுல வந்து அவ்வளவு நான் வந்து ஸ்ட்ரகிள் இல்ல, ஆமாம், அந்த ஸ்ட்ரகிள் இல்லை. அளவுக்கு போகல நீங்க. ஆமாம், ஓகே, ஏன்னா என்னுடைய மினிஸ்ட்ரி ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்ததுனால அவ்வளோ போகல. பட் ஸ்வாகிலி ஓரளவு அங்கே இருக்கும்போது ஓரளவு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம். அந்த லாங்குவேஜ் இது. ஃபுட்டெல்லாம் எப்படி உங்களுக்கு இருந்துச்சு? ஓ, ஃபுட் வாஸ் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய விதவிதமாக சாப்பிட ஆசைப்படுவோம். விதவிதமான டேஸ்ட்டாக இருக்கணும் நமக்கு. ஆனால் அவங்களுக்கு அப்படின்னா பிளெண்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃபாதர். மேய்ஸ் வந்து பவுடர் பண்ணி, சோள மாவு, மக்காச்சோளம். மக்காச்சோளத்தை பவுடர் பண்ணி அதை ஒரு கிண்டி வைப்பாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உகாலி. உகாலி நம்ம இப்போ உப்புமா பண்ணுறது மாதிரி, ஆனால் அதுக்கும் உப்புமாக்கும் நிறைய தூரம் இருக்கும். ஆனால் இதில் ஒன்றுமே இருக்காது, சும்மா அது தண்ணி விட்டு கிண்டி வைப்பாங்க. கிண்டி வச்சுட்டு சுக்குமா விக்கி அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது கீரை, அந்த கீரையை வைப்பாங்க. கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சிக்கன் வைப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க மீன். இதுதான் அதோடைய காம்பினேஷன். இதுதான் பொதுவாக சாப்பிட்றது. 3 நேரம் தான் சாப்பிடுவீங்களா? மெயின் மீல் அவங்களுக்கு செலிப்ரேஷன்னா அவங்களுக்கு நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா நைட்டில் அவங்க சாப்பிட்டாலும் அதை காலையில் சாப்பிட்றது கூட அவங்க இது பண்ண மாட்டாங்க, சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது இருந்தனாலே போதும். பட் பொதுவாக செமினரி அப்படிங்கிறதுனால காலையில் எப்போவுமே ப்ரெட்டு தான் இருக்கும். ஓகே, ப்ரெட். ஆமாம், ப்ரெட் டெய்லி காலையில் ப்ரெட்டு. ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி உகாலி, கிதேரி அப்படிம்பாங்க. கிதேரி அப்படிங்கிறது மக்காச்சோளமும் பீன்ஸையும் ஒன்றா போட்டு வேக வைக்கிறது. அதை வேக வச்சு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது வாழைக்காய் இருக்கு இல்லையா, அதை வெட்டி அதில் கொஞ்சம் மீட் போட்டு அதை பாயில் பண்ணி வைக்கிறது, அது ஒரு டிஷ்ஷாக இருக்கும். அப்புறம் ரைஸ் வந்து ஒரு சில இடங்களில் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து லேக் ஏரியா போனீங்க அப்படின்னா அங்கே கல்டிவேட் பண்ணுவாங்க ரைஸ், அதனால ரைஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ரைஸ் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து வாங்கிக்கலாம், ரைஸ் வாங்கிக்கலாம், நமக்கும் கிடைக்கும். ஸோ மெயினாக வந்து இதுதான் அவங்களுடைய ஃபுட் ஹேபிட். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபாதர் சாப்பிட்றதுக்கு. ஆமாம், ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபுட். டேஸ்ட் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது, ஆர்டினரி, ரொம்ப ஆர்டினரியாக இருக்கும். பரவாயில்ல, நல்ல ஒரு ஃபுட்டு. அதே போல் இதையும் ஓவர் பண்ணி, லாங்குவேஜ் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஃபுட்டு கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஆமாம், அப்படியே ஓவர் கம் பண்ணிட்டீங்க நல்லா ஒரு இதுக்கு. அங்கே மற்ற பணிகள் என்னென்ன செஞ்சீங்க? ஓகே ஃபாதர், பணிகள் அப்படிங்கும்போது நான் வந்து 2 இதாக பிரேக்காக போயிருந்தேன். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு 2010லேருந்து 15 வரைக்கும். அப்புறம் அந்த ஒரு 1 இயர் வந்து நான் பூனேயில் ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணேன். அது முடிச்சுட்டு திரும்பி 16 போயிட்டு 18 வரைக்கும் நான் அங்கே இருந்தேன். அப்போது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜ் ஃபார்மேட்டராக இருந்தேன். அடுத்த 2வது பார்ட் வந்து தியாலஜன்ஸ் ப்ளஸ் ஃபிலாசபி படிக்கிறவங்களுக்கு ப்ரீஃபெக்டாக இருந்தேன், அது உங்களுக்கு இன்சார்ஜாக இருந்தேன். அப்போ மெயினாக வந்து என்னுடைய பணி என்ன அப்படின்னா இந்த குரு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது. செமினரி லைஃப். ஆமாம், அது. ஆனாலும் அதை தவிர நான் வந்து நிறைய தியானங்கள் கொடுத்துருக்கிறேன், நிறைய டாக்ஸ் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய பணிகள் அதுவும் சேர்ந்து பங்கில் போய் இந்த நாங்கள் தியானம் கொடுத்துருக்குறோம், பங்கு தியானம். ஆனால் என்ன அப்படின்னா என்னால் ஃப்ளூவெண்ட்டாக வந்து அந்த லாங்குவேஜில் கொடுக்க முடியல. பட் நாங்கள் இங்கிலீஷில் கொடுப்போம், அது வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்குவாங்க. அது வந்து ஃபுல்லாக அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பங்கு தியானங்கள்லாம் போயிட்டு நம்ம வந்து ரொம்ப லேட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது, நமக்கு வந்து ஈவினிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருவோம். ஏன்னா ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அங்கே வந்து ராபரி, தீஃப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய ஒரு இஷ்யூ. கொள்ளக்கூட்டம், ஆமாம், திருட்டு பயம் அதிகம் நிறையவே இருக்குது ஃபாதர். எனக்கும் அது நிறைய இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு 3 ஃபாதர்ஸுங்க வந்து ஒன் டே ஒரு எங்கள் ஹவுஸ்லேருந்து இன்னொரு ஹவுஸ்க்கு போயிட்டு ரிட்டன் வர்றோம்.
ரிட்டர்ன் வரும்போது நல்லா சந்தோஷமாக பேசிட்டு ஃபாதர் டிரைவ் பண்ணுறாரு, நான் பக்கத்தில் இருக்கிறேன், இன்னொரு ஃபாதர் பின்னாடி இருக்கிறார், 3 பேரும் தான். அந்த ஒரு டிராஃபிக்கான ஏரியா, நிறைய வண்டிகள், வண்டி மெதுவாக தான் மூவ் ஆகுது. நாங்கள் அன்றைக்கி ஜாலியாக பேசிட்டு இருந்ததுனால விண்டோ ஸ்க்ரீனை வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணலை என்னுடைய பக்கத்தில். அப்போ நான் அதை வந்து அது திறந்துருந்ததுனால நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டே இருந்தோம். என்னுடைய ஃபோன் என் கையில் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அப்படியே அந்த ஃபோனை யார் எடுத்தாங்கன்னு தெரியல. என்னால் வந்து அதை கெஸ் பண்ணவே முடியல. என் கையிலேருந்து ஃபோன் போனது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஃபாதர் தான், அவர் தான். நான் ஃபோனை போய் பார்க்குறனால சும்மா என்னென்னு எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த விண்டோ கார் டோர் பக்கத்துலேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு அப்படியே கேஷுவலாக நடந்து போகிறாப்புல. எதுவுமே பண்ண முடியாது, இறங்கி பிடிக்க முடியும், சான்ஸே இல்லை. அந்த ஃபாதர் வந்து இன்னும் என்னோட ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி அங்கே போனவர் கென்யாவுக்கு. அவர் சொன்னார், தேங்க் காட் கன்னை வச்சு எதுவும் பண்ணலைல்ல, அமைதியாக இருங்க அப்படின்ட்டு போகிறோம். ஓகே ஃபாதர், தொடர்ந்து பேசுவோம் ஃபாதர். ரியலி ரொம்ப அனுபவங்கள் நிறையா இருக்குது, நிறையா சொன்னீங்க. குறிப்பாக ஆஃப்ரிக்காவில் எவ்வளவு ஃபுட்டு கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதே போல் லாங்குவேஜ், இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணீங்க. அதை விட திருடர்களை அட்டாக் பண்ணதை அழகாக சொன்னீங்க அந்த அனுபவம். தொடர்ந்து பேசுவோம் ஃபாதர். அன்பு நேயர்களே, அருள் தந்தையுடைய அனுபவங்கள் உண்மையாலுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. டைம் போனதே தெரியல, நிறைய காரியங்களை சொன்னார். குறிப்பாக அந்த ராபரி நடந்தது, அவங்களோட ஃபுட் கல்ச்சரு, அதே போல் அவங்களுடைய லாங்குவேஜ் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தார். தொடர்ந்து அடுத்த வாரம் பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.